பார்க்க ஆசை வச்ச இமைக்காம முகம் பார்த்து உலகம் அத மறந்து உன ரசிச்ச அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத புரிஞ்சுக்கிட்டு வாழ ஒருத்தி சரகடிச்சு வந்தாளே பல வருஷ கனவை குவிச்சு அஞ்சலிய நின்னாளே கூட அவ இருந்தாலே போதும் கோபுரமாய கூறமாறும் வரி வரிய கவிதை எழுதி இருவிழியில் அடைச்சாளே நடு இரவில் நடப்ப அனுப்பி கனவை கொள்ளை அடிச்சாளே ஒத்த விரல் பட்டாலே போதும் 10 ஜென்மம் என் மூச்சு வாழும் உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன் இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன் காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன் காலேஜ் அங்கே 2 பேருமே காலேஜில் ஒரே கிளாஸ்மேட்ஸ் ஆக்சுவலாக படித்தது வந்து யாதவா காலேஜ். ஸோ பிஎஸ்சி மேக்ஸ் வெரி ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பேச ஆரம்பித்தோம். ஸோ பேச ஆரம்பிச்சு 2015 ஆரம்பித்தோம். ஸோ 2015 ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் வந்து லவ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் காலேஜில் தான் பார்த்தேன். காலேஜில் யாரும் எப்படி ஷேரில் இருக்கும்போது யார் அந்த பையன் நம்ம ரிலேட்டிவ் மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக இருந்தது. ஆனால் பார்க்க திரும்ப நல்லா இருந்துட்டு நான் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போனேன். பையன் வரல வாக் பண்ணி கேட்டால் ஸ்மெயில் பண்ண வைக்கிறதுக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் பேசி ஸ்மெயில் பண்ண வச்சு இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணது தான். ஸோ மித்த இது மாதிரி சும்மா நாங்கள் அதிகமாகலாம் கையை பிடிச்சி ஊர் சுற்றுறது சினிமா தேட்ரு அப்படிலாம் அதிகமாக சுற்றின கிடையாது. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து டிசைட் பண்ணமோ எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு டிசைட் பண்ணமோ அது இன்ன வரைக்கும் அப்படி தான் கண்டினியூ ஆகுது. ஸோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட காலேஜ் முடிஞ்சு ஒரு 3 இயர்ஸாக வந்து அதிகமாக மீட் பண்ணது கிடையாது. ஸோ இது ஊர் ஆக்சுவலாக பரமப்படி. ஸோ நான் இங்கே மதுரை. ஸோ வெறும் ஃபோன் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும். நான் ஒரு ஒர்க்கில் இருப்பேன், அவங்க ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க. ஸோ பேசிக்கிறது என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த 3 இயர்ஸுமே எங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிக்கிட்டு தான் கல்யாணம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டேட்டில் இன்றைக்கி அதை கொண்டு வந்து கிடைத்திருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் டிசைட் பண்ணமோ இத்தனை 10 இயர்ஸ் அதை ட்ராவல் பண்ணி அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதே லவ்வோடையே கொண்டு வந்து எடுத்திருக்கோம். ஓகே பேசுகிறது. ஆனால் 3 இயர்ஸ் வந்து நாங்கள் பேசுகிறத விட புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மாதிரி லவ் புரிஞ்சு எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். சண்டை வரும், லவ்வில் சண்டை வராது. சரி இந்த பையன் நம்மளுக்கு தான் செட் என்னன்னா இது வரைக்கும் நாங்கள் ப்ரொபோசல் பண்ணலை. லவ் சொன்னதே கிடையாது, 2 பேருமே சொன்னது கிடையாது. பிடிச்சிருந்ததுன்றது தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸுன்றப்போ ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்து தான் இது பண்ணேன். நார்மலாக ஆனால் பேச கெத்து காமிக்க கெத்தான பசங்க பிடிக்கல. அந்த கெத்தில் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆனால் வந்து நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். அடுத்து பேச அவங்க வந்து எனக்கு மெச்சூர் லவ் நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த மெச்சூர் லவ்வை எனக்கு அவங்க எக்ஸ்போஸ் பண்ண. அவங்க வந்து எனக்கு நிறையா விஷயம் பேச ஒவ்வொரு விதமே அவங்க சொல்கிற விதம் எல்லா விதத்துலையுமே ஃபேமிலிக்கு பாசம் காட்டுறது கூட எப்படின்றத அவங்க எனக்கு ஒவ்வொரு விதமாக அழகாக ஜென்ரலாக பேசுவாங்க. ஆனால் எனக்கே புரியும். பரவாயில்ல இப்படிலாம் லைஃப்பில் இருக்காங்களே, பரவாயில்லையே நான் ஒரு பொண்ணு. ஆனால் இவங்க ஒரு மாதிரி ஜாயின் ஃபேமிலி நல்லா ஒரு மாதிரி மெச்சூராக அழகாக அந்த பேசுகிற விதம் ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் எப்படி இது பண்ணலாம், எல்லாருக்குமே எப்படி ஃப்ளெக்சிபிளாக போகிறது அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் பார்த்து தான் இன்னமும் எனக்கு ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. ஓப்பனாக சொல்கிறேன், வந்தது அப்படி தான். இன்னமும் ஸ்ட்ராங்காக அந்த லவ் கொண்டு வந்து நின்றுருக்குன்னா நீங்கள் சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ் மெச்சூர் லவ் தான் கொண்டு வந்து நின்றுருக்கு. அதுதான் இன்னைக்கு கல்யாணத்தில் இருந்தது. லவ் யூ.
லவ் யூ. லவ் பண்ணோம். அப்போலேருந்தே சிங்கிள் இல்லை. ஆனால் இப்போது அஃபிஷியலாக ஆர்சிபிலேருந்து எல்லாம் நம்ம கையில் தான். எடுத்துடலாம். எடுக்க போகிறேன். இனிமேல் பத்திரமா வச்சுப்பேன். சைன் போட்டாச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு முதல் நாள் அதுக்கான ரிங்கை மாற்றி ஸ்டெப் ஆரம்பிச்சிடலாமா? இல்லைம்மா? ஓகே. இருவரும் காண துடித்த நாளோ இதுதான் 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 இருவரும் சேர துடித்த நாளோ அதில் விடுவேனா இனி ஒன்ன விடுவேனா விரலுடன் நட விரல் கடத்திய காதல மறப்பேனா உடன் வருவேனா உயிர் தொடுவேனா இள நுனியில ஒரு துளி என தவிக்கிற சரிதானா நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும் அருகில் இருக்கனே இறுக்கி பிடிக்கணும் உனக்காய் மறக்கணும் எனக்குள் உருகணும் மனசு அடம் பிடிக்கிற குழந்தை அதை எடுத்து நான் சுமந்திடு ஆசை நீ சிரிக்க அடையதுக்கு நீ மறந்த அதை நான் கேட்கும் மெல்லிசை உனக்கென வாழ உயிர் ஏங்குதே உன் நினைவு ஒன்றே என்ன தாங்குதே எதிலும் நீயடா எதுவும் நீயடா போடா இதுதான் 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 இருவரும் காண துடித்த நாடோ இதுதான் 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 இருவரும் சேர துடித்த நாடோ நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும் அருகில் இருக்கனே இறுக்கி பிடிக்கணும் ஏய் நீ வா நீங்க வா எல்லாம் வரிசையா நில்லு நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும் என்ன இங்கே கண்ட வக்கில் கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்லை. ஆமாம், அர்ரா லவ் ஸ்டோரி அப்படின்னா தெரிக்குது நிறைய கூடயே சுற்றுறது பெரிக்குது லவ் மேரேஜ் ஃபுல்லாக தெரியும் சொல்கிறேன். அப்படியெல்லாம் மாட்டி விடாது. இப்படி மீட் பண்ணாங்கன்னா பக்கத்து டேபிளில் அதே இப்போ நான் உட்காந்துருப்பேன், இங்கே நிறைய உட்காந்துருப்பேன், அந்த பக்கம் அந்த பொண்ணு உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நான் மட்டும் ஃப்ளோ வேறு ஏதாவது இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பிள்ளை கடைசி இங்கிட்டு இருந்து பார்த்தா அவன் நாளைக்கு வரல
ஸோ அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குறதுல ஆரம்பிச்சு கோபர் கிளை கொடுக்குறது சாப்பிட்றது முடிச்சு அப்போ இருந்து தொடங்கி இப்போ கல்யாணம் வரையும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் மினிட் எங்களுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப இவன் லவ் பண்ணுறேன்ற கதை அவனோட ஃப்ரெண்டு அதாவது ஒரு ஃப்ரெண்டுன்னு பொறுத்து ஃப்ரெண்டுன்னு போயிட்டு அவன் கடைசி 10வது ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். அப்படி ஃப்ரெண்டாக இவங்க 4 பேர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக என் கூட படித்த கேங்கு வேறு, என் கூட ஸ்கூலில் இருந்தவங்க காலேஜில் இருந்தெல்லாம் வேறு. இவங்க கூட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றிக்கு இருக்கேன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெச்சூர்டான லவ். ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் நான் அந்த இடத்துல இருக்கேன்னா திருப்பி ஒரு ஃபோன் கூட வரேன். நான் நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட எங்கள் ஊரால் சின்ன எப்போ வருவேன் இந்த மாதிரி சண்டேலாம் அவங்களுக்குள்ள நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் கூட இந்த ஒரு 2017 ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு 8 வருஷமாக இருக்கேன் கூட. இந்த 8 வருஷத்தில் அவங்க கூட நான் ஒரு சண்டை எங்களுக்கு தெரிஞ்ச அதாவது இப்போ ஒரு லவ்வர்ஸ் நான் பார்த்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் பேருக்குள்ள என்ன சண்டையாச்சு கூட பார்த்துலாம் ஒரு அட்வைஸ்னால ஒரு ஃப்ரெண்டு பண்ணியிருக்கேன். நாங்கள் அவங்க கூட இருக்கிறதே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண கேங் ஒரு சண்டை கூட அப்படி பார்த்ததில்லை. அதேமாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வெளியே இருக்கோம் அப்படின்னா அவ்வளோதான் அந்த கால் ஏன்னா ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு கட் பண்ணிடும். அது ஒரு மாதிரி வேறு கப்பலுக்கு நான் பார்த்ததில்லை. இவங்க நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஈச்சதாக ஒரு மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிதலில் இருப்பாங்க. அது வகையில் நான் அதனால் அவங்க பெருசாக அவங்களை பற்றி எதுவும் நான் கேட்டுக்கவும் மாட்டேன். அவனும் பெருசாக நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏதாவது அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ஒன்று இங்கே வெளியே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியே போகிறப்பா அவ்வளோதான் இருப்பேன். ஸோ அது எனக்கு என்ன சொல்கிறது ஒரு உண்மையிலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு லவ்வர்ஸ்மே நமக்கு தெரியாது. நம்ம போய் அவன் என்னடா அங்கேயே இப்போதான் சுற்றுறேன் நம்ம ஒரு மாதிரி சங்கடப்படுற மாதிரி அவன் ஒரு நாள் நடந்துக்கிட்டதும் இல்லை. அவங்க சங்கடப்படுற மாதிரி நானும் அவங்க ஒரு நாள் கேட்டதும் இல்லை. சாகர் வந்து பொதுவாக எங்களுக்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்கான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணோம்னா அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான வேலையாக இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் அவனால் எவ்வளோ நிமிஷத்தில் வர முடியுமோ அவ்வளோ நிமிஷத்தில் வந்து சேர்ந்துருக்கான். ரீசெண்டாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு 1 இயர் முன்னாடி. அப்போ எனக்கு எப்போ யார்கிட்ட என்ன சொல்லனே தெரியல. நானே எங்கள் அண்ணன் ஸ்பாட்டில் இருக்கோம். முழிச்சுக்கு இருக்க டயத்தில் நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணேன் சாகருக்கு. இவனும் சாகரும் மேக்ஸிமம் அண்ணா ஜோசப்லேருந்து அவன் வீட்டுக்கு வரதுக்கு 1 hour ஆகும். ஆனால் ஒரு 1/2 hourல அவங்க ஸ்பாட் வந்துட்டாங்க. வந்து ஃபுல் நைட்டு தூங்கவே இல்லை. என் கூட காலையில் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு. எக்கனாமிக் வைஸும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் சரி ஏன் எதுக்குன்னு யோசிக்காமல் இறங்கி செய்வேன். நம்ம கூட கடைசி வரைக்கும் நிற்கான். நம்ம அவனை பற்றி எதுவுமே எனக்கு அன்றைக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு எமோஷனல் டைம். இவங்க ஒரு 2 நாள் என் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் கீழே அந்த பெஞ்சு சேர்லேயே தான் படுத்து கிடந்தான் இவனும் அவனும். அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ நாள் இறங்கி செய்வேன். எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு நமக்காண்டி வந்து உட்காந்துருப்பான். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 6th இருந்து என் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் 10th வரையும் அவனுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் 11th வரப்போ அது வந்து வேறு செக்ஷன் A செக்ஷன் பசங்க இல்லை அந்த செக்ஷனுக்கு அவங்க கூட போய் உட்கார அப்படின்னு அவங்க ஏற்று அப்போ நான் போய் அவங்க கூட தான் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 11th தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் ரொம்ப எங்கே போனாலும் சரி என்னன்னாலும் சரி என்னை கூப்பிட்டு போயிடுவான். என்கிட்ட மேக்ஸிமம் எதுனாலும் என்கிட்ட கேட்பான். ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் அது அவனுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் எனக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னாலும் சிம்பிளாக இதை எப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணாமல் இறங்கி அதுக்கான மெனக்கிட்டு இது இப்படி பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எஃபர்ட் வந்து நிறையா போடுவான். ரொம்ப எதனாலும் ஈஸியாக அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டான். எதனாலும் அவன் இறங்கி போடுவான். நாங்கள் தான் உதவமா நிற்கிறேன். தயவுசெய்து வராதிங்கன்னா நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் முதல் வேலையை சொன்னேன். மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு நைட் ரைடு இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நல்ல பணம் அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டா போதும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது நீங்கள் தொல்லை பெருந்தொல்லை. 12 மணி இவன் இருக்கக்கூடாது எது பண்ணி கன்ஃபியூஸ் ஆகுவார். இவர் தான் இவருக்கு இதே தான் வேலை. இவருக்கு இதான் வேலை. இல்லை நான் இதாக சொல்ல போகிறது விஷயோ மணிமாவோட ஹாப்பி பர்த்டே. எனக்கு 5 பேருக்கு லாஸ்ட் 2 days இந்த பெஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலி 2 daysமே பெரிய மூமெண்ட் தான் ப்ரோ. இந்த ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு காட்டியது. அந்த வீடியோ முடிஞ்சால் எடுங்க. இதுதான் பொண்ணு ஃபங்க்ஷன் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அடுத்து வராங்க வந்து இப்படிதான் இருந்தாலும் அது தனியாக அந்த வீடியோ எங்களோட 2 நாளோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ். தயவு செஞ்சு எங்கள் 5 பேத்துக்கு ஒவ்வொரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் விட்டு போதும். அதுவே நல்லா இருக்கும்.
வார்த்தைகளில் சொல்லணும்னா வாழ்த்துக்கள். நன்றி, ஹாப்பி மேரிட் லைஃப் நண்பா. ஏதாச்சும் நான் அவனை ஹட் பண்ணியிருந்தேன்னா கட்டில் இந்த வெளியே போய் பிடிச்சி கட் பண்ணியிருந்தா தூக்கி வெளியே இருந்துருக்கேன். போ மன்னிச்சு ஹேட் பண்ணியிருந்தாவா? ஹக் பண்ணியிருந்தா ஹேட் பண்ணியிருந்தா காயப்படுத்தி உன்னை கட்டி பிடிச்சிருந்தா மன்னிச்சிருந்தா பொண்ணு சந்தேகப்படும்டா. ரைட் சைடு கழுத்துக்கிட்ட ரைட் சைடு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வலதுகை இருந்ததில்ல